ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹஜ்ஜூஸ் டெய்ரி. இன்றைக்கி வந்து நாம் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இதான். ஒரு வெங்காயம், 3 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். 2 கியூப் பட்டர் வருது இல்லையா, அதில் நான் வந்து 2 பீஸ் எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா பன்னீரையும் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டரை போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பன்னீரை சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படி நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை சேர்த்துக்கிடலாம். பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து லேசாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம சும்மா அப்படியே லைட்டாக, ரொம்ப டீப்பாலாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து லைட்டாக நம்ம கரண்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து உடஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால நான் சும்மா அப்படியே எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ பன்னீரை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் அதே பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நான் சும்மா ரேண்டமாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம இதை வந்து வதக்கி அதை வந்து நம்ம அரைச்சிருவோம். அதனால நான் சும்மா ரேண்டமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ரொம்ப டீப்பாலாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதோடு நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கிடலாம். போட்டு வதக்கினதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா முந்திரி சேர்த்துக்கோங்க. ஆமாம், இது கொஞ்சம் நல்லா க்ரீமியாக கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். அதற்காக நான் கொஞ்சமாக வந்து முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு 5, 6 முந்திரி சேர்த்தா கூட போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி அதில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்து பேஸ்ட்டை ஊற்றி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமுமே உங்களுக்கு நல்ல கலராக இருக்கும். பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் உங்களுக்கு கலர் அழகாக சேஞ்ச் ஆனது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலராக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம பன்னீரை போட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கிடலாம். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறம் வந்து ஃபைனலாக நம்ம 1 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி தூவி நம்ம இறக்கிட்டா பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆயிரும். இது என்னோடய மெத்தட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.